Hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தமிழ்நாடு ஸ்டைல்ல ரசம் பொடி எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இது எந்த பதத்துல வறுக்கணும், எந்த பதத்துல அரைக்கணும் அப்படிங்கறது புரியும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த ரசம் பொடி பண்றதுக்கு 1 கப் மிளகு எடுத்துட்டு இருக்கேன். ரசம் பொடி அப்படினாலே மிளகோட காரம் தான் ஜாஸ்தியா இருக்கணும். மிளகாவோட காரம் எப்பவுமே கம்மியா இருக்கணும். இந்த மிளகு வந்து கொஞ்சம் கலர் மாறி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துண்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இப்போ எந்த கப்பால் மிளகு அளந்தோமோ அதால் 1/4 கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இப்போ துவரம்பருப்பையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு வறுக்கணும். இது வறுபட்டு இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தனியா எடுத்துட்டுருக்கேன். தனியா வந்து எப்படி வறுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக கலர் மாறும், அதோட வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுத்தாச்சு. இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். அதுக்கப்புறமா ஜீரகம் 1 கப் எடுத்துட்டுருக்கேன். ஜீரகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வறுபட்டுரும், அதனால கைவிடாமல் வறுக்கணும். அந்த சூட்டுலேயே வறுத்தா போதும். லைட்டாக சூடாகிற அளவுக்கு ஜீரகத்தை வறுத்துண்டா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக மிளகா. இதுக்கு வந்து நான் ஒரு 6-7 மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பேடிகை மிளகா ஒரு 8 மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். பேடிகை மிளகா கலருக்கு மட்டும்தான், காரத்துக்கு கிடையாது. மிளகாய் வந்து நல்லா உடப்படுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இதையும் அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கேன். இதையும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இந்த கடுகு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா ரசம் வந்து நல்லா தெளிவாக இருக்கும், அதுக்காக சேர்க்கறது. கடுகும் படப்படன்னு வெடித்த உடனே இதையும் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கணும். கருவேப்பிலையோட ஈரப்பதம் சுத்தமாக போய் இந்த மாதிரி பொடியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதையும் வந்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நம்ம இப்போ வறுத்து வச்சுட்டுருக்கிற சாமான் எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஆறிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும். அதுக்கப்புறமா மிளகா வந்து இந்த மாதிரி உடையிற அளவுக்கு வறுத்துக்கணும். இது கூட நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டுருக்கேன். விரலி மஞ்சளும் இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ரசம் பவுடர் எப்போவுமே ரொம்ப நைஸாக அரைச்சோம் அப்படின்னா சாம்பார் மாதிரி ரொம்ப கெட்டி ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரசம் பொடி ரெடி ஆகிடுது. இதை உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.